ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாத மறிக்கிற என் அப்பா பிதாவே, உமக்கு தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, மகிமைப்படுத்துகிறேன். நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு ஒத்தாசையாக இருந்து ஆண்டவரே என்னுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். என்னில் குறைகள் குற்றங்கள் உண்டு. நான் மாம்சமானவன், மண்ணான மனுஷன் ஆண்டவரே. பொருளுக்கொப்பாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள். ஜீவனுள்ள பரமபிதாவே, அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். நம்ம ஆகமங்களில் நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். 4 சுவிசேஷத்தை, இயேசுவானவர் பற்றி நம்ம ஆராய்ந்து கொண்டு வந்தோம். திருப்பி நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து அந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கிக்க இருக்கிறேன். அதில் நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தில் அரை மணி நேரத்தில் ஒரு அதிகாரம் முடித்து அதை தியானிக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும் அந்த ஆகங்களை எல்லாம் முடித்து விட்டோம். ஆதியாகவும் 50 அதிகாரம், யாத்திராகம் 40 அதிகாரம், லேவியராகம் 27, எண்ணாகம் 36 அதிகாரம் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா கடந்த வாரத்தில் நாம் 14 அதிகாரத்தில் முடிச்சிட்டோம். 14 அதிகாரத்தில் ஒரு 5 வசனம் பாக்கி இருக்கிறது. அந்த 5 வசனத்தோடு நம்ம சேர்ந்து 15ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திருப்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போனவர்கள் அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ரேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரரோடு சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவன் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையில் உச்சியில் ஏற துணிந்தார்கள். நம்ம கடந்த காலில் பார்க்கும்பொழுது அந்த துர்ச்செய்தியை அந்த 12 கோத்திரங்களை ஆண்டவர் கோத்திர பிதாக்கள், அந்த 12 லேவி கோத்திரத்தை தவிர மற்ற 12 கோத்திரத்தை அனுப்பி நீங்கள் 40 நாள் அதை சுற்றி கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க, அங்கே 7 ராஜாக்கள் அவங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். இவங்க 40 நாள் பிரயாணப்பட்டாங்க. 40 நாள் அதை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்குள்ள கனிகளையும் சிலத்தை கொண்டு வராங்க. அதில் என்னென்னா அந்த 10 கோத்திரத்துக்காரங்களும் துர்ச்செய்தியை பரப்பினாள். ஏன்னா அவங்களுடைய மனுஷரிகம் அவங்களுடைய நல்லா பயந்துட்டாங்க. எப்படியும் நம்ம இதில் இவங்களுக்கு நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் அவங்க இதயத்தில் இருந்ததுனால அவங்க துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் அந்த 2 கோத்திரத்தார் மட்டும், அந்த யோசுவாவும் காலேப்பும், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்பும், யூதா கோத்திரத்தினால காலேப் மட்டும்தான் அதை உண்மையாக சொல்கிறாங்க. எப்படி நம்ம எளிதாக பிடித்து கொள்ளலாம் என்று அவங்கள சொல்லும் பொழுது அவங்க நினச்சாங்கன்னா இவங்க கேட்கல, அழுதாங்க, நம்ம போய் சேர முடியாதுன்னு சொல்லி. அதனால தான் ஒவ்வொரு நாளையும் ஒரு வருஷமாக மாற்றிட்டார். 40 நாள் சுற்றி வச்சு பார்த்து வந்தாங்க. அதை ஒரு நாளைக்கு ஒரு வருஷங்கிற மாதிரி ஆண்டவர் அதை திருப்பி போட்டார். அவங்கள திரும்ப பண்ணினார். அந்த வனாந்தரத்திலே அலையும்படியாக 40 நாளை அவளை பயிற்சியை பார்த்தார்கள், அவரை சோதித்தார்கள் 40 வருஷமாக. அதனால் ஆண்டவர் அந்த சந்தையில் பிரியமாக இல்லை, புரஜாதியார நம்ம மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம்ம இப்போ அந்த சங்கீதங்களில் நம்ம அதை படிக்கிறோம். இது பார்க்கும்பொழுது 40 நாள் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திருந்தார்கள். இதில் என்னென்னா அந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்தவங்க வந்து எப்படின்னாங்கன்னா சபையில் எல்லாரும் அவனுக்கு முன்பாக முறுமுறுக்க முடியாது. அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினாலே செத்தார்கள். உடனே சாவல, கர்த்தருடைய சந்நிதியில் வாதை வந்துட்டு அவங்களுக்கு. துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நம்ம துர்ச்செய்தி பரப்புனா ஆண்டவர் உடனே வாதையை அனுப்பிடுவார். துர்ச்செய்தியை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. துர்ச்செய்தி நமக்கு அது இருந்தாலுமே அது சொல்லக்கூடாது. நல்ல செய்தி தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லணும்.
அது ஆண்டவர் அதில் பிரியமாக இருப்பார், இதயத்தை சோதித்தறிவார். இவங்க துர்ச்செய்தி சொன்னதுனால அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினாலே செத்தார்கள். அந்த 10 பேர் 12 பேர் சுற்றி பார்க்க போனதில் 10 பேர் க்ளோஸ் வாதையினாலே செத்துட்டாங்க. தேசத்தை சுற்றி பார்க்க போனவர் மனிதர் நூனின் குமாரனாய யோசுவாவும் எப்னேரின் குமாரனாய காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். என்ன செய்வாங்க, உங்கள் வனாந்தரத்தில் உங்கள் பிணம் விழும், நீங்கள் அங்கே சாவீங்க, உங்கள் பிள்ளைகள் தான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் சொல்லிட்டு அவன் மோசே சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா துக்கித்தார்கள். நம்ம போக முடியாது, நம்ம இங்கேயே மாண்டுருவோம்னு சொல்லி அவங்களுக்கு இருந்தனால மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அப்போ உடனே இவங்களுக்கு ஒரு எமோஷன் வருது. சொன்ன உடனே நம்ம அவனை போக முடியாதான்னு சொல்லி இவங்களா ஒரு எமோஷனில் என்ன செய்கிறாங்கன்னா அதனால நம்ம போயிடலாங்கிற தன்னை இதில் சொல்கிறாங்க. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அதனால தான் என்ன செய்கிறான்னா அதிகாலமே அவர் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையில் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மலையின் உச்சியில் நமக்கு நம்ம அவங்க 10 கோத்திரம் தெரியும், அவங்க செத்து பண்ண பிறகு அந்த 10 பேர் செத்து பண்ண பிறகு நம்ம பிடிச்சலான்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஏற துணிந்தார்கள். இங்கே மலையில் ஏறி துணிஞ்சிடாங்க. எப்படி நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மலையை கடந்து அங்கே போனோம், ஏற துணிந்தார்கள். மோசேயை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. மோசே சிம்பிளாக சொல்லிட்டார், நீ கர்த்தருடைய கட்டளை மீறாங்க, உங்கள் இஷ்டப்படியெல்லாம் செய்ய முடியாது. நம்ம கடவுளுக்குள்ளே வந்த மரபு, ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ளே வந்த மரபு நம்ம இஷ்டப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தான் வழி நடத்துறவங்க முழு நம்பிக்கையாக இருக்கணும். அது நம்பிக்கை இல்லாமல் தான் இஷ்டப்படி செஞ்சிடலாம், நம்ம அதை ஜெயிச்சிடலான்னு சொன்னோன்னா தப்பாயிரும். கர்த்தருக்குள் வந்த பிறகு கர்த்தருக்குள்ள நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்து அவருடைய சித்தப்படி செய்யும் பொழுது மாம்சரிகம் அங்கே அழிஞ்சு போகுது. கர்த்தர் தான் வழி நடத்துறவங்க, அவர் மேலே தான் முழு நம்பிக்கையாக இருந்து எந்த காரியமும் செய்யணும், அப்போ தான் அது வாய்க்கும். அதனால தான் என்ன சொல்கிறான்னா மோசே அவர்கள் நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது, நீங்கள் உங்கள் சுய புத்தியில் போக முடியாது சொல்கிறான். நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீர்கள். நீங்கள் சத்துருக்கு முன்பாக நீங்கள் முறியடிக்கப்படக்கூடாதபடி ஏறி போகாதீங்கன்னு சொல்கிறான். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார், அப்போ நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. அப்படி அவன் உண்மையை சொல்கிறான். மோசே கர்த்தர் அடுத்தாவில் இருந்தான். மோசே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில கரெக்டாக இருக்கிறான். அதனால தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் யூஸ் பண்ணுறான். இப்போது கர்த்தர் உங்களை நடுவில்கிறார், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். நீங்கள் உடனே போக முடியாது, உங்களுக்கு முன்னாலே அந்த இடத்துல யார் இருக்காருன்னா கானான் தேசம் இவங்களுக்குள்ளே தான். திரும்பி சுதந்திரித்த ஆண்டு தர்றங்கிறாரு. ஆனாலும் என்ன செய்றாங்கன்னா அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படபடி ஏறி போவதை கர்த்தர் உங்கள் நடுவில்கிறார், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னாலே அவங்க போய் குடியிருக்கிறாங்க அங்கே. அதனால் நீ அவன் சொல்கிறான், உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினாலே விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். பட்டயத்தினால விழுந்து போவீங்க, உங்களை வெட்டி போடுவாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார்னு சொல்லி மோசே சொல்கிறான். இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையில் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மலையின் உச்சியில் ஏற துணிங்க மலையின் உச்சியில் ஏறி அவங்கள போர் செய்து மீட்டுக்கலாம்னு சொல்லி தன்னுடைய சுயபலத்தில் போகிறாங்க. ஆனாலும் மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. பாளையத்திலேருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை முன்னால் பட்டி போனால் தான் இவங்க ஜெயிப்பாங்க எல்லாத்துலேயுமே. அதனால் கர்த்தருடைய பெட்டி போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அவங்க ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இவங்க மாம்சரியத்தில் போனாங்க. அந்த 10 கோத்திரத்தையும் சேர்ந்து யோசுவாவும் காலேப்பும் இதில் போயிருக்க மாட்டாங்க, எழுதலை. ஆனாலும் இவங்க சுயசித்திரம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறது அவர் சித்தப்படி தான் நடக்கணும். மனுஷ சித்தப்படி நடக்காது, தன்னுடைய யோசனைப்படி நடக்காது, மோசே யோசனைப்படி நடக்காது. கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினா தான் அவன் செய்வான். அதனால் அங்கே இவங்க முன்னாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை முறியடித்து அவர்கள் ஓர் மட்டும் துரத்தினார்கள். இதோடு அந்த அதிகாரம் முடிஞ்சுது. இது நம்ம 15ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை படிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு. இது என்னென்னா
கர்த்தர் மோசேயை நோக்கி முதல் வசனம் முதல் அதிகாரம் தான் வரும். கர்த்தர் மோசேட்டு சொல்கிறார். எப்படின்னா இவங்க ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது அந்த காரியம் அப்படியே முடிஞ்சிட்டு இருந்தாலும் சொல்கிறாரு, பின்னால் நடக்க போகிறத ஆண்டவர் மோசே மூலமாக ஜனங்களுக்கு அதை சொல்கிறார். எப்படின்னா கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தர் தான் கொடுக்கணும் தேசத்தை. அதான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு இன்னும் போல கானான் தேசத்துக்கு. ஆனாலும் ஆண்டவர் மோசே மூலமாக அந்த இதை தன்னை எப்படி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறாரு. சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்கள் பண்டிகையில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளாவது ஆடுகளாவது சர்வாங்க தகன பலியாவது மற்ற யாதொரு பலிகளாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக இடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலியிலும் மற்ற பலியை பார்க்கலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு முறக்கால் 10 காற்படி எண்ணெயிலும் பிசைந்த மெல்லிய மாவிலும் போஜன பலியும் செலுத்த கடவீர்கள். பலி எப்படி செலுத்தணுங்கிறத ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கற்பித்து கொண்டு வர. நிறைய பலி தான் இருக்குது, ஏகப்பட்ட பலி. ஒவ்வொரு பலியும் பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரே பலி, அவரே பலியாகி நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி அவரே பலியாக வந்தார். இவர் பலி செலுத்த சொல்கிறாரு. பலி ஆடும் அவர் தான், பலியை ஏற்றுக்கொடுறதும் இவர் தான், பலி செலுத்துறதும் இவர் தான். அதனால் என்ன சொன்னால் தேவனுக்கு பிரியமான பலியை தேவனாய இயேசு ரட்சகர் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த பலியில் பூரா நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது தெரியணும், தெரியாமல் அங்கே போக முடியாது. பலி செலுத்துறது ரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட சேரணும்னா ரத்தம் இல்லாமல் நம்ம சேர முடியாது. ரத்தத்தின் மூலமாக தான் அவருடைய நம்ம சேர முடியும். மற்ற பலிகளை ஆண்டவர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு வேண்டும் என்று ஏற்படுத்தினு சங்கீதத்தில் படிக்கிறோம். அந்த சரீரமாகிய இயேசு ரட்சகரை நம்ம பின்பற்றணும். அவரே பலியாக இருக்கிறார், தேவனே பலியாக வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது நிழலாக இருக்கிறது அந்த பலிகளை, ஒவ்வொரு பலியும். ஆனால் செய்ய சொல்கிறது அவர் தான். நீங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே எங்களுக்காண்டி இப்படி பலியிடுங்க, எனக்காண்டி இப்படி பலியிடுங்க, உங்கள் பலிகளை இப்படி செலுத்தணும்னு சொல்கிறார். பான பலியாக கார்படி திராட்சை ரசத்தையும் படைக்க வேண்டும். திராட்சை ரசம் பான பலியாக, எல்லாம் பலிகள்லாம் முக்கியமான பலி. இது எல்லாமே தேவனுக்கு செலுத்தும் போது, உற்சாகமாக செலுத்தும் போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. பலி ஆடு அவர் தான் கொடுக்கறது, எல்லாமே ஆண்டவர் தான் செய்கிறார். ஆனாலும் அவருக்கு உகந்த பலியாய் இவங்க செலுத்தணும். புதிய ஏற்பாட்டில் அவர் தேவனுக்கு உகந்த பலியாய் இயேசுவையே தம்மை செலுத்துறதுனால நாம் இப்போ பிரசங்கிக்கிறோம், எல்லாமே அவரை பற்றி அறிகிறோம். அந்த பலி அவர் செலுத்திட்டார். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், பலிகளை ஆராய வேண்டும். அது மேல்படி மாதிரி போனால் அது பழைய ஏற்பாட்டில் எப்படிலாம் இருந்துச்சு. பலிகளோடு ஐக்கியம். அதாவது முதல் பலி யாருன்னா ஆபேல் தான் ஆண்டவருக்கு முதல் பலியை செலுத்தினான். அதனால தான் ஆண்டவர் அவன் மேலே பிரியம். அந்த பலிகள் மூலமாக தான் ஆண்டவரோட ஐக்கியம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் பொறாமை கொண்டவன் யார், அந்த காயின். அவனை கொலை செய்தான். சர்ப்பத்தினால் உண்டான காயின் ஆபேலை அப்பவும் கொலை செய்தான். ஆனாலும் பலி இரத்தத்தினால் உண்டான ஐக்கியம். நம்முடைய இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நம்ம மாம்சம் அவர் ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்றோம். நமக்குள்ளே உட்பட்டு தேவன் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையிலே எங்களுக்காக நீர் பலியானீரே என்ற நம்பிக்கையினாலையும் உங்களுடைய ரத்தத்தினாலையும் உங்களுடைய ஜீவனாலே நாங்கள் பூமியிலே பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு தான் அந்த கம்யூனிஸ்ட் சரிசிலாம் சொல்லி நானே ஜீவ அப்பன்னு சொல்கிறார். என் ரத்தம் மையான போஜன்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம முன்னடையாளமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம எல்லாம் ஆராயணும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்கள் அங்கே போய் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பலியை குறித்து சொல்கிறார். ஆட்டு கடாவாக இருந்த ஆகில் 10 2 பங்கானது, ஒரு படியில் 3 பங்கானது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் போஜன பலியையும், பானபலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க வேண்டும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் படைக்க வேண்டுங்க. நோவா அந்த பேழையிலேருந்து வந்தோடனே சுத்தமான பறவைகளை தெரிந்து கொண்டு பலி செலுத்தினான். அப்போ ஆண்டவர் இவனுடைய சிறு வயது முதல் மனுஷனுடைய எண்ணம் பொல்லாதாக இருக்குன்னு சொல்லி நாம் ஜலத்தினால் அவனை அழிக்கிறதில்லைன்னு சொல்லிட்டு அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகந்தான்ட்டு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதே போல் யேசுவனுடைய சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கிறாருங்க நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இனிமேல் உங்களை அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். இனிமேல் நீ பாவம் செய்த ஆத்மா சாகும், அக்னினால் இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. அதுக்கு பிறகு நம்ம தேவனோட இருப்போம். அதுதான் அந்த வேத வசனம் முழுதும் சொல்கிறது. நீ சர்வாங்க தகன பலியாகிலும் விசேஷ பொருத்தனை பலியாகிலும் சமாதான பலியாகிலும் ஒரு காளையும் கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படும் போது
அதனோட 10 பங்காக அரைப்பிடி எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் போஜன பலியையும் பான பலியாகவும் அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனை தகன பலியாக படைக்க வேண்டும். இந்த புறமாக ஒவ்வொரு மாட்டுக்காயிலும் ஆட்டுக்கடாவுக்காயிலும் செம்மறியாட்டு குட்டிக்காயிலும் வெள்ளாட்டு குட்டிகளாலும் செய்து படைக்க வேண்டும். எல்லாம் இந்த வெள்ளாட்டு குட்டி, செம்மறியாட்டு குட்டி, ஆடு, மாடுகள் தான் ஆண்டவருக்கு பலி எடுத்து செய்து படைக்கன்னு சொல்கிறார். நீங்கள் படைக்கிறவர்களில் லக்கத்துக்கு தகுதாக ஒவ்வொன்றுக்காக இந்த பராமம் செய்ய வேண்டும். சுய தேசத்தில் பிறந்தவர்கள் யாவும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக செலுத்தும் போது இவ்விதமாக செலுத்த வேண்டும். இப்படி பலியெல்லாம் செலுத்தணும். நீங்கள் போய் சேர்கிற தேசத்தில் தான் இந்த பலியெல்லாம் செலுத்துன்னு சொல்லி முன்னோக்கூட்டியே ஆண்டவர் கற்பிக்கிறார். மோசே அது ஜனங்களுக்கு போதிக்கிறான். உங்களிடத்தில் தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவில் இருக்கிற தலைமைதோறும் குடியிருக்கனாலும் கர்த்தருக்கு சுகந்த வாசனை தகன பலியும் செலுத்த வேண்டுமானால் நீங்களும் செலுத்துறபடியாக அவனும் செய்ய வேண்டும். அதனால் அவங்கக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட அந்நிய ஜனங்களும் வராங்க. அந்நிய ஜனங்களும் தேவனை தொழுது கொள்கிறாங்க. அந்நிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள், அந்நிய ஜனங்கள் தேவனை தான் தொழுது கொள்கிறாங்க. ஆனாலும் அவங்க அந்நியர்கள், அவங்க கோத்திரங்கடி வராட்டாலும் அந்நிய ஜனங்கள் அவங்களுக்கும் தொழுது கொள்ளும் பொழுது இப்படி தான் இருக்கணும். உங்களில் தங்கியிருக்க அந்நியனாவது உங்கள் நடுவில் உங்கள் தலைமைதோறும் குடிக்கனாவது கர்த்தருக்கு சுகந்த பலியான தகன பலியை செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிறபடியே அவனுக்கும் ஒரே பிரமாணம் தான், இவனுக்கும் ஒரே பிரமாணம் தான். ஆனால் சொந்த ஜனங்கள் அவர், இவன் அந்நிய ஜனங்கள், ஆனாலும் தேவனை தான் சேவிக்கிறாங்க. கர்த்தர் ஒருவர் தான். சபையாகிய உங்களுக்கு உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்க கிடையாது. நித்திய கட்டளைன்னு சொல்லிட்டார். அதனால் அந்நியன் செலுத்தும் போது இவங்க செலுத்தக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கும் ஒரே பிரமாணம் தான், சொந்த ஜனங்களுக்கும் ஒரே பிரமாணம். தேவன் அநீதி உள்ளவர், தன்மை தொழுது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்வது இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்னு சொல்லிட்டு அந்த சமாரியா சிறத்தில் இயேசுவானர் சொல்வார். அந்த ஆவியான தேவனை இப்போ முன்னாலே இவங்க ஆவியான தேவன் இல்லை, இது முகத்தட்சியமாக அப்படியே தேவனுடைய ரூபத்தை காணுங்கிற மாதிரி அவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை காணுகிறார்கள். கர்த்தரைன்னா அவர் மனுஷ ரூபம் இல்லை, அருபி சொருபி, அவருக்கு காணப்படாத தேவன். ஆனாலும் மேகத்தூணினாலும் அக்னினாலும் அவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தங்கும் அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் ஒரே முறையும் இருக்க கடவுது என்று சொல் என்றார். 2 பேருக்கும் ஒரே பிரமாணம் தான். இவங்க போய் ஜனத்தில் போய் சேரும்பொழுது அங்கே அந்நிய ஜாதி இருப்பாங்க. இவங்க சுதந்திரிக்க போகிற ஜனத்தில் போகும்பொழுது அங்கேயும் அந்த ஜனங்கள் கொஞ்சம் மிச்சமாக இருப்பாங்க. அங்கே அந்நிய ஜாதி தான். அவங்களே கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது 2 பேரும் ஒரே பிரமாணத்தை தான் அவங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு அழைத்து கொண்டு போகிற தேசத்திலே நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுக்கும் பலிக்க காணிக்கை செலுத்த கடவீர்கள். அந்த தேசத்தில் தானியம் விளைஞ்சிருக்கும் பொழுது அது என்னன்னா, உன் ஆகாரத்தில் புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த தானியத்தை செலுத்தும் பொழுது உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதல் பலனாகிய அதிரசத்தை எடுத்து படைப்பீர்கள். அதிரசம் முதல் பலன், அதிரசம் எண்ணெயில் பிசைந்த அதிரசம் அடிக்கடி நம்ம பைபிளில் நம்ம படிக்கிறோம். அந்த அதிரசத்தை செலுத்தணும்னு சொல்லியிருக்கார். அதிரசத்தை எடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தில் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதை ஏறெடுத்து படைக்க வேண்டும். போரடிக்கிற களத்தில், அதாவது அந்த கோதுமை அதெல்லாம் களத்தில் வச்சு அடிக்கும் பொழுது அதை ஏறெடுத்து முதல் பலனை ஆண்டவர் செலுத்துவாங்க. அதே போல் போரடித்து களத்தில் படைப்பை ஏற்படுத்தி படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமைதோறும் பிசைந்த மாவில் முதல் பலனும் கர்த்தருக்கு படைப்பாக எடுத்து கிடக்க. பிசைந்த மாவு முதல் பலன் வீட்டில் அந்த காலத்தில் அரிசி பொங்கும்போது கடவுளுக்கு கொஞ்சம் காணிக்கையாக கொஞ்சம் அரிசி எடுத்து வைப்பாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் கொஞ்சம் கோயில் அரிசின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது முதல் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதே போல் களத்தில் நெல் அடிக்கும் போதும் 10 மரக்கா வைப்பான்னா ஒரு மரக்கா தேவனுக்குன்னு சொல்லி முதல்ல செலுத்துவாங்க. அதை நீங்கள் அப்பம்பி செலுத்தணும்னு சொல்லிட்டு அதை சொல்லிலாம் பழைய ஏற்பாட்டின் முன்னறிகள் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாங்களோ இவளை ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிப்பார். அதில் சந்தேகமே இல்லை. அதில் நம்ம இருதயத்தை எந்த காரணத்தை கொண்டும் திருப்பக்கூடாது. தசம பாகம் மாதிரி சொல்கிற மாதிரி கொடுத்தாகணும்னு சொல்லிங்க அந்த சொல்கிறாரு முன்னக்குட்டி. இதெல்லாம் நடந்தது பழைய காலத்தில். இப்போ காலம் மாறிக்கொண்டே போகுது. இப்போ காசு கொடுத்துருவாங்க, காசு கொடுத்து அதை எப்படி பண்ணிடுவாங்க. இப்போ நெல் எல்லாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஆனாலும் முதற் பலன் அந்த காலத்தில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ காலம் எப்படியோ கொண்டு போயிட்டான்.
உலகம் மாயைக்குள்ள போயினனால எப்படியோ போயிட்டு, ஆனாலும் முழு இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுறாரு. முழு இருதயத்தோடு முழு ஆவியோடு நம்மளை தேடுறானா, இந்த படைப்பை காட்டிலும் ஆண்டவரை தொழுது சேவிக்கிறது தான் ரொம்ப மெயின். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் பிசைந்த மாவிலும் முதற் பலன்களே கர்த்தருக்கு படைப்பை ஏற்படுத்த கடவீர்கள். கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்ன இந்த கட்டளை எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட நாள் முதல் அவர்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும், சபை யாருக்கும் தெரியாமல் யாதொருக்கும் தப்பிதங்கள் செய்தாலும், சபையார் எல்லாருக்கும் கர்த்தருக்கு சுகந்த தகன பலியாக ஒரு காளையும் முறைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பான பலியும் பாவ நிவாரண பலியும் வெள்ளாட்டு கடையும் செலுத்த வேண்டும். அறியாமல் செய்த பாவத்துக்கு அது பாவம்தான், ஆனால் அறியாமல் தன்னுடைய மனதை இச்சப்படி அறியாமல் செய்திருவான். அப்போ அது வெள்ளாட்டு களி அந்த பலியை செலுத்தி அதை மன்னிப்பு பெறணும் அப்படின்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு உண்டு, ரத்தம் சிந்தினாலாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அவரே ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம மனதும் மலிக்கு இனிமேல் பாவம் செய்தார்னா அதுக்கு தண்டனை தான் உண்டு, அதுக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு. அதனால் என்ன சொன்னால் இரத்தத்தோட தேவனோட ஐக்கியம் பண்ணஇருக்கா இப்படி எழுதுற. அறியாமல் தவறி நடந்தாலும், சபை யாருக்கும் தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக ஒரு காளையும் முறையின்படி அதுக்கேற்ற போஜன பலியும் பான பலியும் பாவ நிவாரண பலியும் ஒரு வெள்ளாட்டு கடாவும் செலுத்த வேண்டும். அதனாலே ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரை சபையினத்திற்கும் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அவன் அறியாமையினால் செய்யப்பட்டனால் அது நிமித்தம் அவள் கர்த்தருக்கு தகன பலியும் பாவ பலியும் கர்த்தருடைய சிந்தையிலே கொண்டு வந்து அது மன்னிக்கப்படும். அந்த பாவம் அப்படி கர்த்தருடைய சிந்தையிலே செலுத்தும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படும் சொல்கிறார். அது அறியாமனாலே ஜனங்களே அவருக்கு தப்பு வந்தபடியால் அது இஸ்ரவேல் புத்திரர் சபையினத்திற்கும் அவருக்குள்ளே தங்கியிருக்க அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும். ஒருவன் அறியாமனாலே பாவம் செய்தனால் ஒரு வயதான வெள்ளாட்டு கடவன் பாவ நிவாரணை செலுத்து கடவன். அப்பொழுது அறியாமல் செய்தவன் ஆசாரியன் பாவம் நிறுத்தம் அவனுடைய பரிசுத்த சன்னதியில் பாவ நிறுத்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர் உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கள் அந்நியனுக்கும் அறியாமனாலே செய்த பாவத்தினும் ஒரே பிரமாணம் இருக்கவன். அறியாமல் செய்த பாவம் உனக்கும் ஒரு ரைட்ஸ் தான், அந்நியனுக்கும் ஒரே நியாயப்பிரமாணம் தான் சொல்கிறார். பிரமாணம் இருக்க வேண்டும். அன்றியும் தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியராகிலும் எவனுக்கு துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அது கர்த்தரை நிந்திக்கிறான், அவன் ஆத்மா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். அதை துணிகரமாக ஒரு பாவம் செய்யும் பொழுது துணிகரமாக யாதொன்றையும் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்மா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும். அந்த ஜனத்தில் அவன் அறுப்புண்டு துணிகரமாக செய்யணும். துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலைக்கு காத்து ரட்சத்தில் நின்று தாவீது ஜோம் பண்ணுவான். துணிகரமான பாவம் துணிஞ்சு போய் செஞ்சாம்ல, அவன் துணிஞ்சு போய் பஸ்டபால் இடத்துல போனதுனால அவன் தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு ஆண்டவர் அடி கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் நம்ம என்ன மனதை மலைக்கு அந்த துணிகரமான பாவத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு அவன் ஜோம் பண்ணுவான். அது நமக்காண்டி தான் செய்கிறான், நம்ம துணிஞ்சு போய் செய்யக்கூடாது இந்த பாவங்களை. இஸ்ரவேல் வனாந்தரத்தை இருக்கிற ஓய்வு நாள் விறகுகளை இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆத்துமா அறுப்புண்டு போவோம், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். அந்த அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லுன்னு சொல்லிட்டார். இப்படிலாம் சொல்லும்போது அவன் உபதேசம் பண்ணும்போது ஒருத்தரை கொண்டு வராங்க. அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகு பொறிக்க வேண்டியதை ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அதனால் ஒரு மனுஷன் விறகு பொறுக்கிட்டு இருந்தான், அவனை பிடிச்சிட்டாங்க. விறகு பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை மோசே ஆரோனிடத்தில் சபையார் அனைவருக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவல் வைத்தால். அவன் என்ன உத்தரவு கொடுக்குன்னு தெரியல, அவனை என்ன செய்யன்னு தெரியல, அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி தெரியல, காவலில் வைத்தார்கள் இருக்கு. கர்த்தர் மோசே நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். கர்த்தர் மோசே நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். சபையரெல்லாம் அவனை பாளையத்துக்கு புறமே கல்லெறிய கடவுள் என்றான். அப்போது சபையர் எல்லாரும் கர்த்தர் மோசை கட்டளைப்படியே அவனை பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். பின்பு கர்த்தர் மோசே நோக்கி இஸ்ரவேலோடு பேசி தலைமுறை தோறும் தங்கள் ஓய்வு நாள், அதாவது ஓய்வு நாளில் எவனும் ஒரு வேலை செஞ்சேன்னா கல்லெறிஞ்சு கொள்ளணுன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டார். அதே தான் அந்த பரிசேர் சரிதேர் செய்கிறாங்க. இயேசுவானவர் ஓய்வு நாளில் நிறைய அற்புதங்கள் செய்தார், எல்லாமே செய்தார், அவர் நியாயத்தின்படி செய்தார். அதனால் இவங்க பழைப்பு காண்டி செஞ்சதுனால ஆண்டவர் பழைய ஏற்பாடில் பல்லுக்கு பல்லு இது புதிய ஏற்பாடில் கிரேஸு கிறிஸ்து வந்த முறவு அந்த விபச்சார ஹிஸ்டரியை கண்டுபிடிச்ச பொழுது எல்லாரும் கல்லை தூக்கி எரிய போகிறாங்க. எல்லார்கிட்டையும் பாவம் இருக்குது, ஆனாலும் தன்னை மாய்மாலமாய்க்கொண்டு கல்லெடுத்து தெரியுறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு வெளிவேஷம் பண்ணுறாங்க. ஆண்டவர் உங்களில் பாவம் இல்லாத முதல்ல கல்லெறிட்டுன்னு சொல்லும்போது அவங்க பாவம் உணர்த்தப்பட்டது. அப்போ அவங்க எரியலை, நியாயப்பிரமாணத்தை
அவங்க என்ன செய்யணும்னா நிறைவேற்றலை, சும்மா மாய்மரம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கனால இந்த ஓய்வினால் அவனை விரவு பெறக்கூடாதுன்னு கண்டிப்பு கொடுத்தார் ஆண்டவர். கண்டிப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்டிப்பாக இருந்தார். அதனால் இப்போ எவ்வளோ கிரேஸ், எல்லாம் மன்னிப்பு மாதிரி கொடுத்துறாரு. கல்லெறிந்தார்கள், அவன் செத்தான். பின்பு கர்த்தர் மோசே நோக்கி நித்தியத்தோடு சொல்ல வேண்டிய தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்கள் ஓரங்களில் தொங்கலை உண்டாக்கி ஓரத்தில் தொங்கல்களை இளைஞ நாடாவே கட்ட வேண்டும் என்று சொன்னார். வஸ்திரங்கள் எல்லாம் தொங்கலை உண்டாக்குன்னு சொல்கிறார். எப்படின்னா அந்த வஸ்திர தொங்கலில் அந்த அந்த ஜிப்பா போட்டிருப்பாங்க சொல்லுவாங்க. ஜிப்பா பிரசிங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா ஜிப்பா போட்டிருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னது தான், அவங்க போட்டிருக்க எல்லாம் சரிதான். ஆனால் நிஜம்னா இளநில நாடாவே கட்ட, தொங்கல் அந்த ஜிப்பா போட்டிருக்கும்போது தொங்கலில் இளநில நாடாவே கட்ட வேண்டும்னு சொல்கிறார் ஆண்டவர். எப்படின்னா அவங்க தனியாக வேற்றுமை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் அவங்க போடுறாங்க. ஆனாலும் இளநில நாடாக்கள் அதில் கட்டுன்னு சொல்கிறேன். எதுக்குன்னா நாடாவை கட்ட வேண்டும் சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போன உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தருடைய கற்பனையில் இணைத்து அவிழும்படி செய்யும்படிக்கு உங்களுக்கு தொங்கலாக இருக்கணும். கர்த்தருடைய கற்பனையை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தணும். அந்த தொங்கலை பார்க்கும்பொழுது கர்த்தரோட கற்பனை இவன்கிட்ட கை கொள்ளணுங்கிறத சோரம் போகக்கூடாதுங்க அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஒரு பழைய ஏற்பாடில் அது எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. இது மூலியமாக தான் வந்தது, இது மூலியமாக தான் ஜனங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் புதிய ஏற்பாடில் அது தொங்கல் நினைக்கான எப்பொழுதுமே என்னுடைய இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களே அவன் இருதயத்திலே எழுதுவேன்னு சொல்லிட்டார். அவன் வஸ்திரத்தில் தொங்கல் மாத்திரம் நினைக்கக்கூடாது. என்னுடைய பிரமாணங்கள் கட்டளை எல்லாமே இப்போ எங்கே இருக்குது? நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சதையான இருதயத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய கற்பனையாக நினைத்து அழிம்படி செய்ய வேண்டிய உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனையெல்லாம் நினைத்து அழிம்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரமாக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அந்த தொங்கலை பார்க்குறாங்க. இளைஞ நாடாக இருக்குது, நம்ம தச்சிருக்கிறோம், கர்த்தருடைய கற்பனையை நம்ம ஒழுங்காக கை கொள்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பொழுதும் இருக்குது. புதிய ஏற்பாடில் ஆண்டவர் என்னுடைய பிரமாணங்களே அவனுடைய இருதயத்தில் எழுதுவே, நான் அவள் தேவனாக இருப்பேன்னு சொல்லிட்டார். அதனால் பழைய ஏற்பாடில் நம்ம நிழலை பார்க்குறோம், புதிய ஏற்பாடில் ரியாலியை பார்க்குறோம். எல்லாமே நம்மளுக்கு தேவை. இந்த இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்படி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் கற்பனையெல்லாம் நினைத்து அவின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி, அதாவது கற்பனை என்ன செய்யுது? நம்மளை பரிசுத்தப்படுத்துறது. கற்பனை இல்லாமல் நம்ம பாவம் கற்பனை வந்த மாதிரி தான் பாவம் உயிர் கொண்டு இருக்கும். அந்த தெரிஞ்சுது நம்மளை பரிசுத்தப்படுத்துறது கற்பனை தான். ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துறது எதுன்னா, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தப்படுத்தி அவருடைய கட்டளை நம்ம கை கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. இயேசுவானவரை நம்ம எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கோம். அவரை தியானிக்கும் தியானம் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் அவருக்கேற்ற பரிசுத்தம் நம்மளே காணப்படும். அதில் தான் இது பழைய ஏற்பாடில் ஒரு சிஸ்தாந்தமாக ஆண்டவர் நம்மளுக்கு எழுதி தந்திருக்காரு. எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ 2000, இதுக்கு முன்னால் 6000 வருஷம், 6000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை நம்ம எளிதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எளிதில் நம்ம என்ன சொன்னோம்? கை கொள்கிறோம். அந்த ஞானம் யார் தந்திருக்காரு? இப்போ லகுவாய் நம்ம கிருபைக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் நம்மளுக்கு லகுவாய் போதிக்கிறார். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி என் ஜனங்களை நான் இறங்கினேன்னு சொல்லுவார். இறங்கி வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரார். தூதனை அனுப்பி. அவர் தான் தூதன், எல்லாமே அவர் தான். ஆனால் ஜனங்களுக்காண்டி தூதன் போட்டிருக்கு. அவரே வழி நடத்தி கொண்டு வருகிறார். வந்து முதல் என்னன்னா, நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண உங்கள் தேவனாய கர்த்தர். உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண உங்கள் தேவனாய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாங்க. கழுகு அந்த குஞ்சுகளை சுமக்கிற மாதிரி நான் உங்களை சுமந்து வந்தேன். தகப்பனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே வந்தோம். நம்ம அவர் தான் நம்மளை பிடிக்கிறார். இவன் விடும், ஆனால் ஆண்டவர் விடுறதில்லை. உன்னை பாலுந்தேனும் ஓடுற கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பார். இவன் அதே நம்ம என்ன வணங்காக்கல் துள்ளுன்னு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. நாமும் இந்த உலகத்தில் வணங்காக்கல் துள்ள இருக்காதபடி கர்த்தரை செவிப்போம். நம்ம கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்படுவேன்னா உங்கள் தேவனாய கர்த்தர், நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். நானே உங்கள் தேவனாய கர்த்தர். நானே என்ன அர்த்தம்? ஒன் மேனை தான் குடிக்கிறது. ஒன் நானே, நாங்கள் அப்படி கிடையாது. நானே, நான் ஒரே தேவன், மெய்யான தேவன். அவர் தான் யார்? மாம்சத்தில் வந்த இயேசு இரட்சகர். அந்த தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவருக்கேற்ற வழியில் நம்ம நடக்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாடுகளில் உள்ள எல்லாமே நம்மை சேர்ந்ததாகும்.
ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நம்முடைய வசனம் எவ்வளவு ஜீவனுள்ளதாக இருக்குதப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வசனங்களை இதயத்திலே ஆழமாய் பதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. சிந்தனை செயல் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. துர்ச்சிந்தைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. சாத்தான் கொண்டு வருகிற உலகப்புறமான ஜீவங்களிலிருந்து, உலகப்புறமான நாச மோசங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. சுத்த இருதயத்தை தாங்க. நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாள் முழுவதும் உங்களுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாங்க. எல்லாவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.